மனமாற்றத்திற்கான வாழ்க்கை தத்துவ பொன்மொழிகள். என்ன நடந்தது என்று தெரியாமலே அறிவுரை கூறும் சொந்தங்கள் நாம் பயணிக்கும் பாதையை ஒரு முறையேனும் எட்டி பார்த்தாலே போதுங்க, தலை சுற்றி போவார்கள். கடந்து போங்கள், முடிஞ்சா கண்டுக்காம கூட போங்க. ஆனால் உடஞ்சி மட்டும் போகாதீங்க யாருக்காகவும். எச்சில் பட்ட வாழை இலைகள் தான் தூக்கி வீசப்படுங்க. எவ்வளவு எச்சில் பட்டாலும் தூக்கி வீசப்படாத ஒரே பொருள் பணம்ங்க. தனிமையை விரும்பும் ஒவ்வொருவரும் யாரையும் பிடிக்காமல் ஒதுங்கியவர் இல்லைங்க, பிடித்தவர்கள் செய்த துரோகத்தால் ஒதுங்கி நிற்பவர். எல்லோர் வாழ்விலும் நாம் மரத்தடி வேராக இருக்க முடியாதுங்க. சிலர் வாழ்வில் உதிரும் இலையாகவும், சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டுங்க. அதுதான் யதார்த்தம். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை நீங்களே தீர்மானிக்கும் நிலை வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை தரம் தானாக உயருங்க. நன்றாக கவனித்து பாருங்கள். நீங்கள் பாவம் பார்த்த யாரோ ஒருவர்தான் சமயம் பார்த்து உங்களை பதம் பார்த்து இருப்பாருங்க. நம் சூழ்நிலை என்னவென்று புரிந்து கொள்ளாமல் நம்மை சுற்றி இருப்பவர்களை நினைத்து கவலை கொள்வதில் எந்த பயனும் இல்லைங்க. நம் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கானவையேங்க. அதை நாம் புரிந்து கொள்ளும் விதத்தில்தான் சரியா தவறா என முடிவாகிறதுங்க. விரதம் இருந்தால் வேண்டுதல் கேட்கப்படுமெனில் பட்டினியாக கிடப்பவர்களின் வேண்டுதல் ஏன் கேட்கப்படுவதில்லைங்க? போகிற போக்கில் சிலவற்றை கடந்து போகணும், பலவற்றை மறந்து போகணும். அப்போதான் மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை கொஞ்சமாச்சும் நிம்மதியாக வாழ முடியுங்க. வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்க சிலரிடம் கேள்வி கேட்கக்கூடாது, சிலரிடம் பதில் சொல்லக்கூடாது, சிலரிடம் பேசவே கூடாதுங்க. தனியாக நிற்கும் சூழ்நிலை வந்தாலும் துணிந்து நில்லுங்க. பிரபஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை நிகழ்த்துங்க. நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றுங்கள். தாமதமாக கிடைக்கும் யாவும் தரமானதாக தாங்க இருக்கும். மனம் குழப்பமானால் மூளை சொல்வதை செய்யுங்கள். மூளை தவறாக சிந்திக்கும்போது மனம் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள். மின்சாரம் இல்லாத போது தேடப்படும் மெழுகுவர்த்தியைப் போல சிலருக்கு தேவைப்படும் போது மட்டும் தேடப்படுகிறோங்க நாமும். நன்றி.